அங்க திருச்செந்தூர் வந்துட்டோம், திருப்பரங்குன்றம் வந்துட்டோம், பழமுதிர்ச்சோலை வந்துட்டோம், சுவாமி மலை வந்துட்டோம், அழகர் கோயில் கல்லழகரை பார்த்தாச்சு. ஓகே, திருத்தணி வந்தாச்சு. அருவாவை பிடிக்கிற மாதிரி கருப்பசாமி. என்னென்ன ட்ரெண்டிங்கா பண்ண முடியுமோ, என்னென்ன நியூ இன்னோவேஷன் பண்ண முடியுமோ சிபிதான். ஆனா பிறந்தாவே ஒரு 30 வயசுக்கு போது அப்படியே முடி கொட்ட ஆரம்பிக்கும். நல்லா போயிடுச்சுடா. ஆனா விளையாட்டு 9:26 ஆச்சு மக்களே. சாப்பிட்டு சாயந்தரம் போய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். 6 மணிக்கு ட்ரிப். ஏன்னா ஒரு படம் கீழே இருந்தே பார்க்கணும். கேமரா கூகுள் மேப்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா எப்பதான் திடீர்னு இவ்வளவு இதாயிட்டீங்க, பட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு. எல்லாம் ரீல்ஸ் தான். சின்ன வயசுல இருந்து அங்கதான் வளர்ந்தேன். இந்த கடைகள்லாம் இருக்கும்ல, போட்டோ கடை, பொரி கடை, பிரசாத கடை, அந்த மாதிரி கடையில 10 கடை தான். ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே அங்கேயே தங்கி பாட்டு கேட்டதெல்லாம் முருகன் பாட்டு தான் கேட்டு வளர்ந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு அடிக்ஷன் இருக்குண்ணா. உங்களுக்கு அடிக்ஷனே இதுதானா? நைட்டு சாப்பிட்டோன்னே டீ குடிக்கிறாரு, காலையில எந்திரிச்சோன்னே டீ குடிக்கிறாரு. முடியல, அது செலவு பண்ணது வந்து டீக்கு தான் அதிகம். நான் வந்ததுல டீ குடிச்சு பழகிடுச்சு எங்களுக்கு. இந்த டைம்ல இருந்து நான் ஓஜிடா. ஓஜி சரியா? ஆஞ்சநேயா, ஜனா, ஜி, ஆழ்வார், பரமசிவன். டே ஆழ்வார்ல எல்லாம் ஒருத்தன் ஸ்கின் ஸ்ட்ரெஸ் போட்டு வந்தான்டா, ஃப்ளூட்டை வச்சுட்டு வந்தான்டா. அர்ச்சனா தர்ச்சனா தியேட்டர்ல வாஷ்ரூம் போனா டென்ஷன்ல தம் அடிச்சுட்டு இருந்தான். ராமரேசத்துல போட்டு எப்பெல்லாம் மைண்ட் டவுனா இருக்கும், திடீர்னு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு வரும், திடீர்னு முருகன் வரும், திடீர்னு அந்த மாதிரி யாமிருக்க பயமேன்னு வரும், வேல் வரும். ஒவ்வொரு டைம்லயும் உன்னை அப்லிஃப்ட் பண்ணும். சில கோயில் போனா கல்யாணம் நடக்கும், சில கோயில் போனா உனக்கு நடக்காதுடா. நாளுக்கு அப்புறம் vlog ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 3 வருஷம். சிபியோட ஃப்ரெண்டு ராம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிறந்ததுல இருந்தே முருக பக்தி. அறுபடை ட்ரிப் போறோம்டா, அதான் சரியா? ஃபர்ஸ்ட் நான் நீ போனோம், இவங்க வந்து நைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சிவமுருகன் ஹோட்டல்ல இருக்கு. டேய் எப்படா வருவ? கூட்டம் சரியான கூட்டம்டா. இன்னைக்கு வைகாசி விசாகம், முருகரோட ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலா 6 மணிக்கு நாளைக்கு நேரம் க்ளோஸ். நம்ம 6:10 போயிட்டு இருக்கிறோம்டா. லெஃப்ட் போனா கோபுரம்டா, இந்த சைடு நாளைக்கு நேரம். இன்னைக்கு பௌர்ணமி. நாளைக்கு நேரம் ஓவர் கிரௌடா இருப்பதால் நாங்கள் வந்து கடல்ல குளிக்க போறோம். விநாயகர் கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டா தான் மெயின் அப்ளிகேஷன் போட முடியும் மேடம். சரியா? இனி போட்டாச்சுனா தாளத்தோட மூத்த பொண்ணு God things bro. God things. God things. Yes, God things. கட்சி ஆளுங்க வந்திருக்காங்க. உங்க கட்சி ஆளுங்களா? நம்ம கட்சினா எதுரா? நீ என்ன கட்சினா நீ? 12 மணி ஆச்சு கரெக்டா. ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒரு வெட்டிங்கை முடிச்சுட்டு சிபி வந்திருக்கு. கபாலி இவருதான் தாளத்தோட மூத்த பொண்ணு. வணக்கம் வச்சுக்க. வணக்கம். காலை மணி சரியாக 4:55. சிபியோட ரோலக்ஸ் வாட்ச். தேங்காய் உடைக்கிறியா சிபி? இதுல ஒரு நிமிஷம் டக்குன்னு ஓடி போய் தேங்காய் மட்டும் வாங்கிட்டு போய் உடைச்சிட்டு வா சீக்கிரம். தேங்காய் இல்லையடா, தேங்காய் கடையை காணோம்டா. அந்த சைட்ல தான் இருக்கானு பாரு. சீக்கிரம். நாங்க டிலே இல்ல, சாமி டிலே. சிஎம் சார் வந்து ஒரு போட்டோ எடுத்தோம், அதே மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் பண்ணோம். இல்ல அது பேரே வந்து சிஎம் பட்டாங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க. உண்மைனா நீங்க ரீல்ஸ்ல பாத்தீங்க எல்லாம் அதே மாதிரி நின்னு பின்னாடி வந்து தோன்றி இந்த வருஷமாவது தோனி ரிட்டையர் ஆவாரா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வருஷமாவது இவன் வந்து கல்யாணம் ஆகுமா அப்படிங்கறது தான் இதா இருக்கு. 18 ஸ்வீட் 18 ஸ்லோமோ எடுங்கண்ணா. எடுக்கும்போது பிஜிஎம் வரணும்.
பூரும் பிளட் 10,000 சாரி ஓகே. இப்போ என்னடா பண்ண உனக்கு ஸ்லோ மோஷன் பண்ணோம் ராவண வேண்டாம் நீ அப்படி திரும்பவே உனக்கு ஸ்லோ மோஷன் எடுக்கணும் தானடா. சரி இரு ஒரே நிமிஷம் இரு 2 3 இது ஸ்லோ மோஷன் எடுக்க மறந்துட்டேன் ஆன் பண்ணிடுறேன். சரி ரெடியா 1 2 3 அங்க திருச்செந்தூர் வந்துட்டோம். ஆக்சுவலா என்ன தெரியுமா எழுதி வச்சிருந்தாங்க, கோயில் வளாகத்துல வந்து ரீல்ஸ் எடுக்க கூடாது சொன்ன கடை பேர் உதயம் காஃபி. ஆனா டீ இல்லையா அண்ணா கொண்டு எல்லாம் காலையில ஏர்லி மார்னிங் உதயம் காஃபி டீ குடிச்சிட்டு பருப்பு வடையெல்லாம் இருக்குன்னா சூப்பரா இருக்கு. 9:26 ஆச்சு மக்களே, சாப்பிட்டு சாயந்தரம் போய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். 6 மணி ட்ரிப் சரிங்களா. 8 o'clock ஸ்டார்ட் டுவர்ட்ஸ் மதுரை. ஆல்ரெடி 1.5 மணி நேரம் லேட்டு. ஆக்சுவலா டூர் பிளான் பண்ணி 6 படை ட்ரிப் பிளான் பண்ணோம். அதுல ஒரு படம் தான் பார்த்துருக்கோம். ஒரு படம் பார்த்துட்டோம். அதுக்கே உடம்பு ஒத்துக்க 4 மணிக்கு எந்திரிச்சோம். எல்லாம் போயிட்டு வடகிட்டெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே லைட்டா சலுப்பா இருக்கு. எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி டூர் பிளான்ல ஃபர்ஸ்ட் ஃபெரோசிஸா இருந்துட்டு போக 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 அப்படியே நாளைக்கு பாத்துக்கலாம் ஜி அப்படின்னு சொல்ற ஆட்கள் வந்து எத்தனை பேர் இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த ட்ரிப் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறோம். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மொட்டையா கண்ணாடி மொட்டையா இந்த லுக்கை மாத்திட்டோம். சூப்பரா இருக்குண்ணா. இல்ல கேப்பா 2 பேரும் நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி போட. ஆமா கரெக்ட் தான்டா. 3 பேர் 3 விதமா போவாங்க. 3 பேர் 3 விதமா. பிளான் பண்ண மாதிரியே கிளம்பிட்டோம்டா. ரெண்டாவதா பிளான் பண்ண மாதிரி கிளம்பணும். அதான் 12:20 ஆச்சு, நீட்டா கிளம்பிட்டோம். இந்த ஆர்ச் திருச்செந்தூர் ஆர்ச் அதுக்குள்ளேயே ட்ரைபாடு யூஸ் பண்ண கரகாட்ட கோஷ்டி நம்ம தான்டா. ஆனா பிறந்தாவே ஒரு பாவம். ஏன்டா 30 வயசுக்கு மேல அப்படியே முடி கொட்ட ஆரம்பிக்கும். முடி போகும். நல்லா தான் இருக்கு. எனக்கு 20 உனக்கு நல்லாவே கொட்டிச்சு. நேத்து நான் சொன்னேன் சிபி இல்லைன்னா அது வந்து ஹேர் கட் தப்பா இருந்துச்சு. இப்ப பாருங்க இப்ப எப்படி இருக்கு. நல்லா போயிடுச்சுடா. ஆனா விளையாட்டுக்கு சொல்ல ஹேர் கட் வந்து முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேன், கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்ல விட்டுருந்தேன். ஃப்ரெஞ்ச் பிளாட் வச்சிருந்தியா தலையில? இப்ப வந்து யூ கட் அடிச்சிருக்கியா? போடா. எனக்கு சொட்டை விழுகுதுன்னு சொல்றாரு காய்ஸ். இல்லன்னு நீங்க சொல்லுங்க காய்ஸ், மனசு வலிக்குது காய்ஸ். எதுக்காகடா நம்ம இந்த 6 படை ட்ரிப் வந்தோம்? மனசுல ஒரு நிம்மதி வேணுங்கிறதுக்காக. உனக்கு கல்யாணம் ஆகணும், அந்த காவி வேஷ்டில இருந்து பட்டு வேஷ்டிக்கு மாறணும். இது குத்தி குத்தி காமிக்கிறீங்களா? எனக்கு நீ வந்து காவி வேஷ்டி போட்டது சாமியாராக போறியா ஆர்ச் சாமியாக போறியான்னு கேக்குறீங்க. 2 மணி நேரத்துக்கு எத்தனை வண்டியில முருகரை பாக்குறோம்னு, எத்தனை முருகரை பாக்குறோம் அப்படிங்கிறது தானே. ஆக்சுவலி எப்பெல்லாம் மைண்ட் டவுனா இருக்கோ திடீர்னு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு வரும், திடீர்னு முருகன் வரும், திடீர்னு அந்த மாதிரி யாமிருக்க பயமேன்னு வரும், வேல் வரும். அதெல்லாம் சயின்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆஃப் த காஸ்மிக் ஆஃப் த பிளானட். அது ஒவ்வொரு டைம்லயும் உன்னை அப்லிஃப்ட் பண்ணும். டேய் அவன் வந்ததுல இருந்து இப்படியே உட்காந்துட்டு பாத்துட்டே இருக்கான்டா. சரியா, வயிற்று பிரச்சனையா இல்ல அசிடிக் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, சாப்பிடவும் இல்ல. ஆய் வருதுங்க எப்படா இந்த vlog இது இப்படி வந்துச்சுன்னா எப்படா நீ இனி உன் வீட்டுல எல்லாம் பார்த்தா என்னடா சொல்லுவாங்க? நாம 30 வயசுல வந்துட்டு எடுத்து ஜோப்ல போட்டுக்கிட்டா வராது. என்ன சொன்னாங்கன்னா, டேய் கஷ்டப்பட்டு போயிருடா, இல்லைன்னா ஒரு நாள் நீ ஃபுல் டே போக முடியாதுடா அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி போயிருடா. அக்கா போறதுக்கு எதுக்குடா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க? எங்கடா போயிட்டு இருக்க? எந்த இடத்துல இருக்கா? ஈரல்ங்கிறான்டா. ஈரல் இல்லடா ஏரல்ரா. அது கிரவுண்ட் லெவல்ல தான் கோயில் இருக்கு. நம்மளை கூப்பிட்டு போற 2 பேர் அது கொடுத்த திவேஷ் இவருனா. ஆமா இல்ல எம்கேடி ட்ரைப் இவரு. அவர் செல்லவேல் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். இவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. நான் மலை மேல இருக்குன்னு நினைச்ச திவேஷ். ஆக்சுவலா ஏன் ஏற மாட்டேன். ஒரு செருப்பு இங்க விட்டுட்டு ஒரு செருப்பு அங்க விடுங்க. டைம் நாங்க திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். பயங்கர ஆர்கிடெக்சர்லாம் சூப்பரா இருக்குடா. இந்த பில்லர் எல்லாம் செம்மையா இருக்குடா. தரிசனம் முடிச்சு வந்தாச்சு நாங்க.
நல்லா திருப்தியான தரிசனம் இல்லை? சூப்பருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பழமுதிர்ச்சோலை. சாரி திருப்பரங்குன்றம். சாரி பக்தியில கொஞ்சம் ரொம்ப இதாகிட்டு லியோ ஷார்ட்டை ரீக்ரியேட் பண்ண போறோம்னா கூட்டத்துல இருந்து போவோம் திடீர்னு திரும்பி எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது. ரெட் டிராகன் கூட நிக்கிற பெருமை உங்களுக்கு சாருன்னு வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். அஜித் நடிச்ச 5 படங்கள் சொல்லுங்க டக்குன்னு. அந்த டைம்ல இருந்து நான் ஓஜிடா. ஓஜி சரியா? ஆஞ்சநேயா, ஜனா, ஜி, ஆழ்வார், பரமசிவன். ஆழ்வார்ல எல்லாம் ஒருத்தன் ஸ்கின்ஸ் ட்ரெஸ் போட்டு வந்தான்டா, ஃப்ளூட்டை வச்சுட்டு வந்தான்டா. அர்ச்சனா தரிசனா தியேட்டர்ல அதெல்லாம் சூறாட்ட வெளியே கடவுள் நான் கடவுள். அது ஞாபகம் இருக்கா? கடைசியில் என்னாச்சு தெரியுமா? வாஷ்ரூம் போனா டென்ஷன்ல தம் அடிச்சுட்டு இருந்தான். ராமர் வேஷத்தை போட்டு சரி கிருஷ்ணர் வேஷமோ ராமர் வேஷமோ கிருஷ்ணர் ப்ளூ ஸ்கின்ஸ் போட்டுடா ஃபுல்லா வந்து டேய் ராம டேய் இவன் கடனுக்குன்னு பிடிக்கிறான்டா. கேமராவை கீழே வச்சு இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறான்டா. கக்கா போகணும்னா சோ திவேஷ், ரொம்ப நன்றி திவேஷ். வாங்கண்ணா அப்படியே போவோம். நான் இங்கிருந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour. அவர் முருக பக்தர் தான், பார்த்தாலே தெரியுதுங்க பாருங்க. இதெல்லாம் முருகருக்கு தானே மாலை போடுறீங்க. சாரி. வெற்றிகரமா திவேஷையும் செல்லாவையும் மண்டை கழுவி பழமுதிர்ச்சோலைக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. எப்பதான் திடீர்னு இவ்வளவு இதாயிட்டீங்க? பக்தி ஆயிடுச்சு உங்களுக்கு? எல்லாம் ரீல்ஸ் தான். அது இல்ல, ஆக்சுவலா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் முருகன் கோயில் கிட்டதான். ஆக்சுவலா மருதமலையில் எங்க அம்மா அப்பா கடை அங்கதான் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து அங்கதான் வளர்ந்தேன். ஸோ இப்ப நீங்க மேலே ஏறீங்கன்னா அந்த கடைகள்லாம் இருக்கும்ல, போட்டோ கடை, பொறி கடை, பிரசாத கடை, அந்த மாதிரி கடையில 10 கடை தான். ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே அங்கேயே தங்கி கோயில்ல இருக்கிற வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கதான் யூஸ் பண்ணி. ஸோ பாட்டு கேட்டதெல்லாம் முருகன் பாட்டு தான் கேட்டு வளர்ந்தேன். ஸோ டெய்லி உள்ள முருகதையா கற்பனை என்றாலும் அதெல்லாம் டெய்லி அந்த ஸ்பீக்கர்ல போடுவாங்கல்ல மருதமலையில. எங்க அம்மா வந்து ஆஸ்தான முருக பக்தர், நான் வந்து ஒரு அதுக்கு இல்ல நடுவுல விட்டுட்டேன். நடுவுல ஆஞ்சநேயர் அதுன்னு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஆஞ்சநேயர் பக்தர், தீவிரமான ஆஞ்சநேயர் பக்தர் தான். பட் முருகர் வந்து நடுவுல கொஞ்சம் திடீர்னு ஒரு இதாச்சு. 6:37 நாங்கள் வந்து 6:45 கோயில் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மின்னல் வேற அட்டி உழக்குது. முருகர் சோதிக்கிறாரு. சாரி, முருகர் நாங்க சோதிச்சோம். அதாவது என்னன்னா நிறுத்தி சாப்பிட்டு சாயந்தரம் போலாம் பாஸ் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுனால திடீர்னு மதுரை கிளைமேட் ரொம்ப அன்பிரடிக்டபிள்ஸா இருக்கு. ரெயின்ஸ் வந்து சடன்ஸா ரெயின்ஸ் வந்துருச்சு. பழமுதிர்ச்சோலையில ஐ திங்க்ஸ் மேல க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மழை தட்டறக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு தெளிவா வந்து பாடுறா அப்படின்ட்டாரு. சரிவா நேரா பேசிக்கலாம். நாங்க வந்து மதுரையிலேயே ஸ்டே பண்ணிட்டோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நைட் ஆர்சிபி மேட்ச் பார்க்க தூங்கிட்டோம். 10:30 மணிக்கு எல்லாம் படுத்தாச்சு. எல்லாம் கிளம்பி ஓல்டு பேடிஸா இருக்கும். ஆக்சுவலா ஒரு கோயிலுக்கு போறதுக்கு எங்க இருந்து கத்துக்கணும். எப்படி லேட் பண்ணோம் அப்படின்ட்டா நீங்க என்னன்னா ஒரு சிங்கப்பூர் மலேசியா போற மாதிரி ரெடி ஆகி உங்க ஃபிட் செக் காமிங்க உலகத்துக்கு. ஃபிட் செக். நம்ம போறது அழகர் கோயில். Hey Jairam, how are you? Hey, he's Jairam da. Dad is Hi bro. Team da. He's a promising upcoming director. He's Jairam, but I call him Jairam. Jairam. All proteins. நேரா அழகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நேற்று இதே மாதிரி தான் விதவிதமா வீடியோ காமிச்சிட்டு இருந்தா மழை தட்டிருச்சு. ஓ, கீழே அழகர் கோயில், மேல வந்து முருகன் கோயிலாடா.
சூப்பரா இருக்கு. நல்ல வேளை நம்ம ஏன் காலையில வந்து தெரியுமா, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் இந்த பாக்குறோம். விஷுவல்ஸ் பாக்குறதுக்கு தான். வைல்ட் அனிமல்ஸ் இருக்காங்க. ஏதோ ஆச்சு எனக்கு தான். இப்படி எடுப்போம் ஏன்னா நாங்க vloggers. பழமுதிர் சோலை வந்திருக்கோம் நாங்க. இப்போ நைட் வந்திருந்தாலும் கூட இந்த ரம்மியமான இயற்கை காட்சிகளை பார்த்திருக்க முடியாது. வீடியோ எடுக்க சொன்னா டேய் மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கு. கோயில் கூட வந்து கோயிலே வந்துட்டு அதை தான் சொல்லிட்டு இருந்தான் அவர். வாங்க போவோம் நான் வாங்க. We are in பழமுதிர் சோலை. இந்த கோயில் என்ன சொல்லுது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா வேணாரு லைன்ல வா அப்படிங்குது இல்லையா? ஆனா லைன்ல தான் வரணும். நடிப்பான், நல்லா நடிப்பான் தரமா. உனக்கு பட்டை அடிக்க சொல்லி தருது அவன் தான். கோயிலுக்கு வந்தா ஏன்டா விபூதி வைக்கிற, பட்டை இடுறான்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான். பெரிய சயின்ஸ் பட்டை அடிக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். பழமுதிர் சோலையில திருப்தியான தரிசனம். ஆக்சுவலா அந்த பிளசண்டா கூட்டம் இல்ல, நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. 3 இது முடிச்சாச்சு. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை. அடுத்து we are going to சுவாமிமலை. அழகர் கோயில் அப்புறம் சுவாமிமலை. 8 o'clock கிளம்பினா கரெக்டா இருக்கும். 1/2 hour இருக்கு. நடுவில் அதே அம்மன் மெஸ்ல போய் டீ சாப்பிட்டு, கடுப்பாயிரும் வண்டி நிக்கவே நிக்காது. பட்டா சூரிய கடையில போய் டீ சாப்பிட்டு கிளம்பி போறோம். எல்லாரும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கு. பழமுதிர் சோலை வந்துட்டோம். ஃபன் பண்றோம் அப்படின்னு புது கான்செப்ட்ரா. இப்படி ஆட்டுறா தலையா. டேய் இது புது ரீல்ஸ் பாட்டு. சொல்லுங்கண்ணா. பழமுதிர் சோலை வந்துட்டோம். நாங்கள் ஆர்ஜே பாலாஜி எடுத்த 18ஆம் படி கருப்பு அதை பார்க்க போகிறோம். நானும் கூட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஹோம் சீட்டு நினைச்சேன். தம்பி பண்ணுவோம்ல. ஆனா இல்ல, நீங்க அப்படியே கொஞ்சம் லைட்டா இருந்துட்டு கையை மட்டும் இப்படி ஹோல்டு பண்ணுங்க. அருவா கையில இருக்க மாதிரி. இது எப்படா கையில இருந்து ஹோல்டு பண்ண முடியும்? இப்படி வச்சுக்கிட்டா தர்மமா கரெக்டா இருக்கான்னு பாருக்கோ. இப்படி பிடிக்கிற மாதிரி, அருவாவை பிடிக்கிற மாதிரி. கருப்பு சாமி என்னென்ன ட்ரெண்டிங்கா பண்ண முடியுமோ, என்னென்ன நியூ இன்னோவேஷன் பண்ண முடியுமோ சிபிதான். உனக்கு என்ன ஏஜ்ரா? நான் 22ண்ணா. 31 ஆச்சு. 31 வருஷம் பழைய காமெடி பண்றான். ஆக்சுவலா பழைய காமெடி, பழைய போஸ், அப்புறம் இப்படி பிடிச்சா அந்த பாட்டிலுக்குள்ள முழுகுனா ஆள் போற மாதிரி பாட்டிலுக்குள்ள ஜம்ப் பண்ணுவானுங்கள, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவா நல்ல புத்தி கொடுத்து கற்பா. இவன் ஒண்ணு கேட்டான், மெய் செலுத்துட்டேன். அப்படி ஒரு ஆன்மீக கேள்வி. ஆனா இந்த சாமிக்கு என்ன பவர்னா இருக்கும் அப்படின்னு கேட்டான். அதாவது இவன் சாமி அவஞ்சர்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கான். கால்குலேட்டிவா இல்லனா பவர் கொடுத்தா அப்படி இல்லனா, சில கோயில் போனா கல்யாணம் நடக்கும், சில கோயில் போனா உனக்கு நடக்காதுடா. அழகர் கோயில் மதுரை கவர் பண்ணியாச்சு. தப்பா பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒன் மோர் இந்த சைடு வரணும். அழகர் கோயில் கல்லழகரை பார்த்தாச்சு. தப்பா பண்றீங்கடா. அழகர் கோயில் கல்லழகரை பார்த்தாச்சு. ஓகே. அழகர் கோயில் கல்லழகரை பார்த்தாச்சு. ஓகே. 18ஆம் படி கருப்பு பார்த்துட்டோம். அழகரை பார்த்துட்டோம். எல்லாம் அந்த கருப்பு படம் வரலன்னா நீங்க வந்திருக்கவே மாட்டீங்களா? 9:30, 10:30, 11:30. ராம் எங்கேயுமே பிரேக் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் இல்ல. ஒரு டீ மட்டும் அடிச்சு வாய்ப்பே இல்ல. போட ஆனா டீ குடிச்சு வாழ்க்கை அழிஞ்சிரும். நான்காம் படை முன்னாடியே விட்டுறியா திருப்பு? ஆமா, வெயில் பாத்துருக்கேன். ஆனா இவனை இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. வரவனெல்லாம் திட்டிட்டு இருக்கானா. ஒரு 200 கிலோமீட்டர்ல ஒரு 2000 பேர் திட்டி இருப்பாங்க. இல்ல ரோட்ல சோலை போர்த்து கரெக்டா போர்த்து. ஆமா, சூப்பர்டா. போறா சுவாமிமலை தரிசனம் கரெக்டா 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்க அடிச்சு புடிச்சு அதுல அந்த படிக்கட்டுல ஏறுறதுக்குள்ள கடைசி கிரிக்கெட் கூட இந்த மாதிரி இந்த ஊப் பேண்ட் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா இது ஒரு மலை கோயில். இங்கேயும் வந்ததில்லை. திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை எதுவுமே போனதில்லடா. நான் திருச்செந்தூர், மருதமலை, பழனி ஒரு டைம் 10 வருஷத்துக்கு மட்டும் போயிருக்கேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் வந்து இது ஒரு 3 வருஷமா தான் வருஷம் வந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா நான் தெரிஞ்சு நான் கடைசியா 2015-16 வந்து திருச்செந்தூர். சூப்பராக தரிசனம் முடிச்சாச்சுடா. அப்படியே ஒரே ஸ்விட்சில் திருத்தணி போகிறோம்டா. ஓகேவா? கும்பகோணமே வந்து இருக்கோம். கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கலாமா? மத்தியானம் 1:30 மணி. ஸோ ரிஃப்ரெஷிங்கா தேநீர். சாமி கும்பிட வரல, எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு கரெக்டா.
நீ போகும்போது ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபர் ஆயிருப்படா. எனக்கு வேண்டாம். டேய் ராம, டேய் இவன் கடனுக்குன்னு பிடிக்கிறான்டா கேமராவை. கீழே வச்சு இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறான்டா. ரீஸ்டார்ட் ஆகும். 1 மணிக்கு யாரும் குடிக்க மாட்டாங்களாக்கா? அக்கா வியாபாரம் ஆகணும்னு சொல்றாங்க. நைட்டு சாப்பிட்டோன்னே டீ குடிக்கிறாரு, காலையில எந்திரிச்சோன்னே டீ குடிக்கிறாரு. முடியல, அது செலவு பண்ணது வந்து டீக்கு தான் அதிகம். நான் வந்ததுல டீ குடிச்சு பழகிடுச்சு எங்களுக்கு. சுவாமி மலை வந்துட்டோம். அப்புறம் என்னடா உன்னை மோட்டிவேட் பண்ணது இந்த மாதிரி ரீல்ஸ் மட்டி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு? இன்ஸ்டாகிராம். சுவாமி மலை முடிஞ்சது. சரி, அப்படியே கிளம்பலாமா? கரெக்டா ஒரு 7 o'clock ரீச் ஆயிடும். 7 o'clock ரீச் ஆனோம்னா திருத்தணியை முருகரையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் அப்படியே பழனி போயிடலாம்டா. அன்னைக்கு வர இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4-5 போட்டோ போட்டுருக்கோம்ல. ஆமா, என் வந்து ப்ளீஸ் vlog போடுங்க, அப்படி vlog போடுங்க அப்படின்னு போடுறாங்க. ஓகே. எனக்கு என்ன புரியலன்னா, நான் அப்படியே தான் vlogல பண்ணுனேன். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படிங்கறியா? எதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு எஃபர்ட்? அந்த எஃபர்ட்னால தான் இன்னைக்கு நான் எஃபர்ட் போடுறேன். ஆக்சுவலா நம்ம வந்து சுவாமிமலை தாண்டி இந்த கும்பகோணம் டு சென்னை ரோட்ல இருக்கோம்டா. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு கண்ட்ரி டிராவல் பண்ணிட்டு சவுதி அரேபியா, குரோஷியா அந்த மாதிரி ஃபிளாக்ஸ் போடுவாங்கல்ல. நம்ம இந்த 6 மணி ட்ரிப் முடிச்சோடனே ஒவ்வொரு ஃபிளாக்ஸ் சுவாமிமலை, பழனி அப்படி போட்டுடலாமா? அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். What a vision. What a thought. நம்ம எந்த தேசத்துல இருக்கோம்டா? சோழ தேசம். காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்குமா? அது வந்து இதுடா பல்லவ தேசம்டா. ஜாகிரபில தெரியாதனால ஏமாத்தாது. இல்லடா, பல்லவாசுரா. பல்லவாஸ் வந்து மகாபலிபுரம். சென்னையில பல்லவாஸ் தானே, இல்ல சோழாவா? மரக்கோணம் கிட்ட இருக்கு மனசுபி. இதான் டிரைவர் பாதியிலேருந்து தோக்கி. இனி எவ்வளவு நேரம் காமிக்குது ராம? 1 hour. இனியும் இங்க இருந்து திருத்தணி 1 hour. 1 hour later. இன்னைக்கும் மழை வருது. ஐயோ, குடுக்கா வந்து ஏதாவது சயின்ஸ் கொடுக்காம இருந்தா சரி. நேத்து சாயந்தரம் மழை வந்துச்சு, இன்னைக்கு சாயந்தரம் மழை வந்துச்சு. நீங்க எப்படியாச்சும் பார்த்துருக்கோம். Finally we made it, Ra. Yes. திருத்தணி ஆவின்ல இது வந்துனா பாதாம் பாலா பால்கோவா பண்ணு. இதை குடிச்சு என்னோடதை வாங்கிட்டு என்னையும் குடிக்க விடாம இந்த லவுட்டு பேச்சு பேசாத. எல்லாத்துக்கும் ஒரு அடிக்ஷன் இருக்குண்ணா. உங்களுக்கு அடிக்ஷனே இதுதானா? ஏன் அவ்வளவு தூரம் மேலே ஏறி நடந்து வந்துருக்கோம்டா. அந்த டயருக்கு புது ஏதாவது ஏற்றிட்டு கஷ்டம் இருக்கீங்க. இது வேற இப்போ வந்து அதை ஒண்ணு பண்ணுவீங்களா? என்ன சரி வந்துட்டோம். சரியா? ஐயோ அப்பா. Today, Murugar has blessed with this auspicious moment. நம்புறீங்களோ நம்பலையோ உண்மை. 5 படை போயிட்டு 5th படையில வந்து it was blissful. 5ஆவதுலயும் சொன்னாங்க it was blissful. No shortcuts. அவரா வந்து பண்ணி அவங்க வெயிட் பண்ண வச்சு இது இப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்கன்னு சொல்லி கடைசியில வந்து ஒரு மெமரபிள் வந்தோம்னா தங்கத்தேர் வந்து தங்கத்தேர் வர்றதுக்கு ஒருத்தர் சொல்லி சீக்கிரம் போவாங்க. தங்கத்தேர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ரா. ஆமா, பொது தரிசனத்துல போய் டக்குன்னு அதுக்கு பிடிச்சி வந்து ஆல் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா 350 rupees பேட்டா சிபி அண்ட் கிளீனர் ராம். அதனால மட்டும்தான் இது சாத்தியம். 6 படை ட்ரிப் வந்து இட்ஸ் நாட் ஈஸி தான். இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஃபர்ஸ்ட் டேவே நம்மள வந்து ஒரே டைம்ல ஒரு ஸ்ட்ரெட்ச்ல அடிக்கிறது 6 டெம்பிள்ஸ் விசிட் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அது வந்து நேத்து மழை வந்து ஆனா தட் இஸ் ஆல்சோ குட். காலையில நம்மளால அப்படி ஒண்ணு நல்லா குட்டா இருந்துச்சு. தங்கத்தேரெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நைட்டா பழனி போயிட்டு நாளைக்கு பழனியில ஹால்ட், நாளைக்கு பழனியில சாயந்தரம் ராஜ அலங்காரம் பார்த்துட்டு அப்படியே வீடு திரும்புறோம். தெரிஞ்சும் தெரியாமையும் 6 படையில எல்லா டைமும் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போய் எங்களை வந்து சூப்பரா பார்க்க வச்சாங்க.
9:30 to 10:30 தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, பிரச்சனை. ஏன்னா பழகிருச்சு, கொஞ்சம் அங்கிளா ஃபீல் ஆகுது. திருத்தணி வந்துட்டோம். அந்த பண்ணலையடா நீ இங்க கம்முறா உர்றாடே, என்னால முடியாதடா. 5 படம் சுட சுட திருத்தணி வந்தாச்சு. யார் நம்ம அசிங்க ஒரு டைம் கூட அந்த பண்ணவே இல்லடா. சரி இப்போ ரெடி, திருத்தணி வந்தாச்சு. அதாவது இங்க சாஞ்சு அங்க சாஞ்சு அங்க சாஞ்சு நீங்களா வாழ்க்கையில டிக்டாக்கே பண்றதுக்கு லாய்க்கே இல்லாதவங்க. மருதமலை ஃபீல் தான் இருக்கு இல்லையா? நல்லா மருதமலை கொஞ்சம் திருப்பதி மிக்ஸ் ஆன மாதிரி கொலாபா இருக்கு. அப்படியா? திருச்சியில வந்திருக்கோம் இப்போ வந்து சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி பழனி போக போறோம். ராஜாலங்காரம் பார்த்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு நாள் வந்து 7வது படையான மருதமலை. பக்தி மேன், பக்தி மான் அண்ட் மேன், எல்லாம் அருள்மிகு ராமானந்தா சாமியார், அருள்மிகு சிம்பியானந்தா சாமியார். காஸ்டியூம் ஃபிட் செக் ஓகே வேணா? ஃபிட் செக் ஓகே. ஃபிட் செக் ஃபார் பழனி. உங்க ஃபிட் செக் காமிங்கண்ணா. வாட்ச் காமி. 10 மேக் a wish. ஓகேடா, தேங்க்யூ. கந்த சஷ்டி கவசம் கேட்டு வரீங்களாடா? ஆமாண்ணா, டியூஸ்டே மார்னிங். விஜய் வந்து ரொம்ப மிஸ் பண்ணா இந்த ட்ரிப்பை. ஜெனுவனா சொல்ல போயிட்டு இருக்கு, அவனுக்கு ஷூட் போயிட்டு இருக்கு. ஜெண்டா போட்டான், நான் திருச்செந்தூர் போறீங்களா ஐயோ அப்படின்னா. சரியா, அவன் வர முடியலையேன்னு எவ்வளவு நேரம் நான் நின்னீங்க. அதுல ஒரு ஆனந்தம் அவனுக்கு. அப்படியே ஜெண்டா போட்டிருந்தான். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. விஜய் ரொம்ப மிஸ் பண்றேன் விஜய். So we have officially entered the premises of Lord Muruga in Palani. கடைசி படை வந்துட்டோம். ஸ்டெப் முன்னாடி இருக்கும், பெரிய படி. பேக் கேட் அது. இது வந்து ஒன்லி ஃபார் ஏதாவது எமர்ஜென்சி தான் நிற்கணும், நின்று போச்சு ட்ரெயினுக்கு அந்த வழியா இங்கே வந்து ராஜ அலங்காரம்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பிளான். இதுதான் வந்து இன்னைக்கு பழனிக்கு வழி நடத்தி வருஷத்துல எப்படி நான் பார்த்தது இல்லைங்க. இந்த மலையா? நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க மதுரையில பழமுதி சோலை போகும்போது சரியான மலைனா சரியான இதே மலை இதோட மோசமா இருந்துச்சு. சிவராஜ் என்ன வியூ, பிரெத் டேக்கிங். அருமையான தரிசனம் முடிஞ்சது பழனியில. முடிஞ்சது. So guys, ஃபைனலா 6 படி முடிச்சிட்டோம். அருமையான தரிசனம். அழுதுட்டேன், ஒரு மாதிரி எமோஷன் ஆகி பிரேக் ஆகிட்டேன். ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு கை வந்து இது உடம்புனா கையில் இல்லை, கை அதுக்கு பேர் கை. ராஜ அலங்காரம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதாவது அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரம் வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு சாமியோட ஃபேஸ் தெரியலடா, நானு கழுத்து தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இப்படி ப்ராப்பர் ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டேன். அப்படியே அப்படி பார்த்துட்டு ஃபேஸ் இத்தனோடு தான், சின்ன ஃபேஸு, ஸ்டாச்சுவும் சின்ன சிலை. இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் இது சாமி. எல்லா இதுலையும் ஈஸ்ட் இருக்கும், இது வெஸ்ட். சப்ஸ்கிரைப் டு MKT Vlogs அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை சிபி Vlogs. ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணி தரோம், விஹா Vlogs. வேறெங்கும் கிளைகள் இல்லை, விஹா.